அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நமக. தெய்வத்தின் குரல். மன்னிக்கணும், ரொம்ப நடுவில் கேப்பு. தெய்வத்தின் குரலுக்கு என்னால் கண்டினியூஸாக அப்போ ஒரு 4.5 வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பண்ண முடியலை. 2 மாதமோ 1.5 மாதமோ கேப் விழுந்துருது. எதனாலனா இந்த 2 மாதம் லீவ் இருக்கு இல்லையா, அதனால தான் என்னால் ஒன்றும் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. 2 மாதம் இந்த ஹாலிடேஸ் வருது இல்லையா, குழந்தை வீட்டில் இருக்கா, நல்ல அடிக்கடி ஊருக்கு போகிறது, நிறைய ஊருக்கு போனோம். அந்த ட்ராவல் நிறைய பண்ணினதுனால எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அதை தெய்வத்தின் குரலுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். வீட்டில் இருந்து தான் படிக்கணும். பெரியவாளுடைய அனுபவங்களாவது எங்கேயாவது நம்ம போகிற இடத்துல ஹோட்டலில் கூட வச்சு படிக்கலாம். ஓரளவுக்கு அது புரிஞ்சுட்டு அந்த சொல்ல முடியும். இது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லணுங்கிறதுனால வீட்டில் இருந்தால் தான் முடியும். அதை 2 மாதமாக நான் கண்டினியூஸாக சுற்றிகிட்டே இருக்கிறதுனால என்னால் அந்த தெய்வத்தின் குரல் கொஞ்சம் கேப் ஆகிடுது. ஜூன்லேருந்து எல்லாம் ரெகுலரைஸ் ஆகிடும். இது பெரியவா ஜெயந்தினால சரி இன்னைக்கு ஒரு தெய்வத்தின் குரல் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனால தான். பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் என்னைக்கு போஸ்ட் பண்ணுவேங்கிறது தெரியாது. ஏன்னா பெரியவா ஜெயந்திக்கு தனியாகவே பெரியவாளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் போடுறேன். அதனால் இது வந்து அடுத்த நாள் கூட போடுவேன். பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு தெய்வத்தின் குரலில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் ரெகுலரைஸ் ஆகிடும். நம்ம கடைசியாக 4.5 பார்த்தோம். அதாவது வர்ண தர்மங்கள் அப்படின்னு பார்த்தோம். எப்படி நம்ம சனாதன தர்மத்தில் வர்ணங்களாக பிரித்து வச்சுருக்கோம். பேஸ்ட் ஆன் இந்த தொழில் பண்ணுற அந்த தொழிலை பொறுத்து அந்த தொழில் பேஸ்டில் பிரிச்சிருக்கு. அந்த பிரித்தது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் பெரியவா பேசிட்டு இருக்கோம். இப்போ 4.6 4வது, அதாவது வால்யூம் 1ல் 4வது சாப்டர், 6வது சப் சாப்டர், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு. இந்த வர்ண தர்மத்தை நம்ம பார்த்தோம் லாஸ்ட் சாப்டர், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. வர்ண தர்மத்தை நம்ம பார்க்கும்போது பெரியவா சொல்ற எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு ஆகாய கப்பல்ங்கிற ஃப்ளைட்டு, அதை வந்து அந்த காலத்துல எல்லாம் ஒரு பெரிய கேஸ், ஒரே ஒரு பேக்ல கேஸ் அடைச்சி அதை முயற்சி பண்ணி பார்த்தா, பெரிய ஒரே பேக்கா இருந்தா அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டையா இருந்தாலும் அந்த ஆகாய கப்பல் பழுதடைஞ்சிடுறது. அதனால என்ன பண்ணா, சின்ன சின்ன பேக்ஸா போட்டு ஒன்னா கட்டி அப்படி ட்ரை பண்ணா. அப்படி பண்ணும் பொழுது அது வந்து பழுதடையாம வேலை பார்த்தது ஆகாய கப்பல். இதுல இருந்து என்ன புரியுறதுன்னா, நம்மளுடைய மதத்துல இருக்கிற இந்த தனித்தனி தர்மங்கள், வர்ண தர்மங்கள் பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, வர்ணாசிரம முறைப்படி. அப்படி பிரிச்சு வச்சிருக்கிற ஏற்பாடு ரொம்ப நல்லது. வேற்றுமையிலும் ஒற்றுமையா இருக்கிறது. ஏன்னா அந்த நிறைய பேக் இருக்கனால தான் அந்த கப்பல் முழுகாம இருக்கு. ஒரே பேக்கா இருந்தா முழுகி இருக்கும். அது மாதிரி சின்ன சின்னதா பிரிச்சு வச்சிருக்கிறதுனால தான் அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி மாதிரி வேற்றுமையிலும் ஒற்றுமையா இருக்கு நம்ம சனாதன தர்மம் அப்படின்னு பெரியவா சொல்ல வரா. அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன சொல்றான்னா, ஒரு சொல்லிய எக்ஸாம்பிளா எடுக்கிறா. நம்ம எப்பொழுதும் சொல்ல ஜெனரல் எக்ஸாம்பிள் அது. எல்லாத்துக்கும் சொல்லுவா இல்லையா, ஒத்துமைக்காக சொல்லுவா. இந்த சொல்லிய ஒரு கட்டு நிறைய எடுத்து ஒரே கட்டா கட்டினா நன்னா இருக்கையும் கட்ட முடியாது. பெரியவா சொல்றா, இருக்கையும் கட்ட முடியாது. அந்த அளவுக்கு அது இருக்க கட்ட முடியாது. இன்னொன்னு, முதல்ல ஒரு சுள்ளி எடுத்தா கொஞ்சம் தளரும். அடுத்து இன்னும் சுள்ளி எடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் தளரும். எடுக்கிறதும் உருவறதும் ஈஸி. இன்னொன்னு, அது கொஞ்சம் கொஞ்சமா 2, 3 எடுக்கும்போது எல்லாமே அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்துரும் அந்த கட்டு. ஆனா ஒரு 4, 5 சுள்ளியா சின்ன சின்ன கட்டா கட்டி வச்சோம்னா, கட்டும்பொழுதும் இறுக்கி கட்டலாம். அப்புறம் எல்லா சின்ன கட்டையும் சேர்த்து ஒரு பெரியசா கட்டினா கூட அவ்வளோ சீக்கிரம் அதை இழுக்க முடியாது. அது அவ்வளோ சீக்கிரம் அந்த பெரிய கட்டை தகர்க்க முடியாது. அதனால சின்ன சின்னதா பிரிச்சு கட்டி அதுக்கப்புறம் அதை வந்து ஒன்னா கட்டினா அதோடைய ஒரு கட்டு கோப்பு கலையாம இருக்கும். அதேதான் இங்கேயும் வர்ணாசிரமம். நம்மளுடைய சனாதன தர்மத்தோட செட்டப்பே அப்படிதான். சின்ன சின்ன வர்ணாசிரமங்களா பிரிச்சாலும் அது ஒன்னா கட்டி
இருக்கிறதுனால தான் அத வந்து அவ்வளோ சீக்கிரத்துல அத அசைக்க முடியல அப்படிங்கிறான். அதனால ஒரு பெரிய சமுதாயத்த ஒரே அமைப்புல போட்டு கட்டுறேன் அப்படின்னா அது முடியாத காரியம். பெரிய ஜனசமுதாயம். ஒரு அமைப்புல கட்ட முடியாது. அதனால அந்த ஆண்டழிக்க முடியாத சமுதாயத்தை யாரு கட்டுப்பாட்டுல கொண்டு வைக்கிறது, நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இதற்காக அந்த காலத்துல பண்ணினா ஒவ்வொரு தொழிலையும் பேஸ் பண்ணி பரம்பரையாக, ஜாதியாக பிரிச்சு தனித்தனி கட்டுகளாக அவர்கள் வைத்தார்கள் இந்த சனாதன தர்மத்தில். இதிலிருந்த ஒரு கட்டுக்கோப்பை யாரும் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஈஸி அது. ஏன்னா ஒரு கட்டுக்குள்ள இருக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற என்ன ஒரு கட்டுக்கோப்பு, அதோட ரூல்ஸ் என்னங்கிறது எல்லாருக்கும் புரியும். ஒவ்வொரு வர்ணத்திலும் ஒரு சிறு கட்டுப்பாட்டை வச்சுண்டு அவர்கள் ஒவ்வொரு வர்ணத்திலும் ஒரு சிறு கட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு அவர்களுக்குள்ள ஒரு ஒரு ஜாதிகளாக பிரிச்சு ஒரு ஜாதிக்கும் ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டுக்கு ஒரு நாட்டாண்மைக்காரர்கள் அப்படின்னு வச்சு அந்த நாட்டாமை இல்லையா அந்த நாட்டாண்மை, இந்த ஜாதி நாட்டாண்மைக்காரர்கள் அவர்கள்லாம் தங்களுடைய சமூகத்தினர் அவர்களை வந்து ஒரு ஒழுங்கு தரப்பினால அவர்களை அதை பேஸ் பண்ணி அவளை கட்டுப்பாட வச்சுண்டு ஏதாவது தப்பு நடந்த தண்டிச்சுண்டு நாட்டாமை எல்லாம் பண்ணுவா இல்லையா அது அந்த மாதிரி பண்ணின்னு வந்தா. இப்பொழுது இருக்கிற பிரிவா சொல்ல சர்க்கார் கூட ஜெயிலில் போட்டுதான் சிக்ஷிக்கிறார்கள். அதாவது ஜெயில போட்டு அவ வந்து தண்டனை கொடுக்குறான். அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஆனால் இது ஒன்றும் குற்றவாளிகள் நெஞ்சில உரைக்கிறது இல்லை. ஜெயில போட்டா அந்த குற்றவாளிக்கு உரைக்கிறதே இல்லை. அடுத்து திருப்பி வெளில வந்து அதே தப்புதான் பண்றாங்கிறா பிரிவா. ஆனா குற்றங்கள் பாட்டுக்கு வளர்ந்துட்டே தான் இருக்கு. ஆனா நாட்டாண்மை சிஸ்டம் அந்த வர்ணாசிரம தர்மங்கள்ல அவர்கள் கட்டுக்கோப்பா இருந்து ஒரு நாட்டாண்மை சிஸ்டத்துல கொடுத்த தண்டனையும் சுரீர்னு உரைக்குமா ஜனங்களுக்கு. ஏன்னா எப்படின்னா அவளை வந்து ஜாதி பிரஷ்டம் அப்படின்னு பண்ணிடுவா. அது வந்து ரொம்ப பெரிய தண்டனையா பெரிய அவமானமா அவர்கள் நினைத்தார்கள். ஏன்னா அவர்களுடைய அந்த அந்த ஒரு சமூகத்தை அவர்கள் அப்படி மதித்தார்கள். அப்பொழுது அந்த ஒரு மதிப்புமிக்க அந்த சமூகத்துல இருந்து நம்மள விலக்கிட்டா ஒரு பெரிய அவமானமா நினைச்சு அதுக்கு பயந்தே அவள்லாம் வந்து தப்பு தண்டா பண்ணாம இருந்தா. அதனாலதான் அந்த நாட்டாண்மை சிஸ்டங்கள்லாம் இருக்கும் பொழுது இருக்கிற வரைக்கும் போலீஸுக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் எந்த வேலையும் இல்லாம இருந்ததுங்கிற அப்பரியா. வர்ணாசுர தர்மங்கள் ஜாதி பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்லாம் பேசுறோமே, ஆனா அது எவ்வளவு அந்த சிஸ்டம் நல்லது அப்படிங்கறது தான் சொல்றது. அது என்ன அப்படிப்பட்ட தண்டனை நாட்டாண்மைக்காரர்கள் கொடுத்தார்கள் என்றால் ஜாதி பிரஷ்டம். ஒரு எந்த ஒரு ஜாதியா இருந்தாலும் இப்போ சொல்றா, இப்பதான் அதுக்கெல்லாம் பேர் வந்து கீழ் ஜாதி, பேக்வேர்டு, டிப்ரெஸ்டு கம்யூனிட்டி எல்லாம் சொல்றா. அந்த காலத்துல அப்படிலாம் யாரும் பேர் கொடுக்கல. ஒரு செருப்பு தைக்கிற தொழில அந்த தொழிலை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நாவிதன்னு அந்த நாவிதன் தொழிலுக்காக அதை அந்த அந்த சமூகத்தை பிரிச்சு வச்சிருது. தனியா பிரிச்சு வைக்கல, டிவைட் பண்ணி வச்சாதான் அவளுக்குள்ள ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அவளுக்குள்ளேயே அந்த சட்டத்திட்டங்களை வகுத்து அவளுக்குள்ளேயே அவ தப்பு பண்ணினா அதற்கான தண்டனை அவங்களுக்குள்ளேயே கொடுத்துட்டு அப்படி கட்டுக்கோப்பாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற அப்படி. அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இந்த பேக்வேர்டு கம்யூனிட்டி, டிப்ரெஸ் கம்யூனிட்டி இப்ப பேர் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்லாம். ஆனா அப்படிப்பட்ட அவர்கள் கூட அந்த எவராக இருந்தாலும் இருக்கட்டும், இப்போ அது சொல்லப்படுற அந்த ஜாதியர் இருந்தா கூட அவர்கள் தன் ஜாதியை விட்டு தள்ளி விடுவார்கள் என்றால் அதுவே சுரீர்னு அவளுக்கு தைத்தது. அவர்கள் ஜாதியை கீழாக நினைக்கவில்லை. இப்போதான் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த சலுகைக்காக சும்மா பேருக்கு அந்த ஜாதியில ஒட்டின்னு இருக்கா. ஆனா அந்த ஜாதியை பார்த்து அவளுக்கு ஒரு என்ன சொல்றது, நாங்கெல்லாம் பேக்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்னு அவளே சொல்லிக்கிறா. நான் அப்ப இருந்த வர்ணாசிரம முறைப்படி அப்படியெல்லாம் பிரிச்சு வைக்கல. பேக்வேர்டு, டிப்ரெஸ்ட் அப்படிலாம் பிரிச்சே வைக்கல. இப்படி டிவைட் பண்ணி வச்சா அவளுக்குள்ள அவ ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அவளுக்குள்ள அவ ஒத்துமையா இருந்துக்கிறா அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சா. அந்த ஜாதி பிரஷ்டம்ங்கிறது அவளை ரொம்ப சுரீர்னு உரைக்கிறதுனால அது தாங்க முடியாத பெரிய தண்டனையாக மகத்தான அவமானமாக அவளுக்கு தோன்றியது. இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த ஜாதியிலும் எந்த ஜாதியினரையும் மட்டம் தட்டி அந்த காலத்துல வைக்கவில்லைன்னு தெரியுது. அந்தந்த ஜாதியாரும் தங்கள்
விவகாரங்களை பொறுத்தமட்டில் தாங்களே ராஜா என்ற பூர்ண திருப்தியோடு இருந்தார்கள் என்றுதான் அப்போ தெரியறதுங்கிற பிரிவு இல்லையா. அவளுக்குள்ள எங்க 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 ஜாதி பெருசு, உங்க ஜாதி மட்டும் அவன் நினைக்கல. உங்க அளவுக்கு நாங்களும் எல்லாருமே ஈக்குவல், நாங்க எங்க ஜாதியில நாங்க ராஜா அப்படின்னு தான் அவ வாழ்ந்திருந்தா தவிர, நீ மட்டும் நான் வசத்தின்னு அங்க யாருமே வாழல. பண்ற தொழில் பேஸ் பண்ணி பிரிச்சு வச்சிருந்தது. வசதி தாழ்த்தி அபிப்பிராயங்கள் இருந்திருந்தால் அப்ப தானாகவே பலவிதமான தாழ்வு மனப்பானைகள், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாகித்தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை அவளுக்கு. யாருக்கும் இந்த கௌரவ புத்தி, விசேஷமான பிடிப்பு ஜாதி மேல, அதெல்லாம் தான் தான் பெரிய ஜாதி அப்படின்லாம் அந்த மாதிரி நினைப்பெல்லாம் அவளுக்கு அப்ப இல்லை. இதெல்லாம் இல்லாவிட்டால் ஜாதி பிரஷ்டத்தை பொறுத்தபடியே பொருட்படுத்தியே இருக்க மாட்டார்கள் இல்லையா. வெளி ஜாதிக்காலோட சண்டை போடுறதுக்கு தான் அவளுக்கு டைம் சரியா இருந்திருக்கும். இப்ப இருக்கும் இல்லையா, இது மாதிரி தன் ஜாதிக்குள்ள தன் ஜாதியே மதிக்கிறது இல்லை. அதை நீ தள்ளி வச்சா தள்ளி வச்சு கொண்டு அவ போயிட்டே இருப்பா. அது அவளுக்கு அந்த அவளுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு கிடையாது. ஆனா இன்னும் ஒரு ஒரு கேஸ்டுக்கோட சண்டை போடுறதுலதான் அவ பிஸியா இருக்கா. இப்போ நீ வசதி நான் மட்டி நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு வேணா இருக்காளே தவிர அவளுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு இல்லை எந்த ஜாதிக்குமே, இன்க்ளூடிங் எல்லாருமே. இப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்துல அந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி இருந்திருந்தா தன்னுடைய ஜாதிக்குள்ள தன்னை ஜாதி பிரஷ்டம் பண்ணா அவ்வளவு அவமானமா அவ நினைத்தார்கள். அப்படி இருந்திருந்தா அவளுக்கு அந்த ஜாதி பிரஷ்டம் பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. அந்த ஜாதிக்குள்ள அவ அடங்கியே இருந்திருக்க மாட்டான். சின்ன சின்ன சமுதாயங்களாக ஜனங்கள் இருந்தபொழுது தங்களுக்கு பரஸ்பரமான அன்பு விசுவாசம் ஏற்பட்டு அதுல ஒரு பந்துத்துவம் உண்டாயிற்றுங்கிறா பிரிவு. அவளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு சொந்தக்கார மாதிரி அவ ஒருத்தருக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணும்பவர் அந்த மாதிரி அவள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தான். அதனால்தான் ஜாதியிலிருந்து தள்ளி விடுவோம் என்றால் ஒரு பெரிய தண்டனையாக அவள் தோன்றிட்டு. இப்பொழுது பிற்பட்டவர்களாக இருப்பதால் பலவித சலுகைகள் கிடைக்கிறதுங்கிறதுனால வேணா அவள் தங்கள் ஜாதியை பிடிச்சுட்டு இருக்காவா தவிர மனப்பூர்வமாக அதில் கௌரவ புத்தி அவளுக்கு இல்லை. தன் ஜாதிங்கிற கௌரவம் அவளுக்கு இல்லவே இல்லை. இல்லைன்னா அவ தன்னையே பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிப்பாளா? நம்ம சொல்லலையே. இப்பதானே அவ சொல்லிக்கிறா நாங்க பேக்வேர்டு, நாங்க இது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த அந்த கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகளை பெறறதுக்காக தங்களை தாங்களே தாழ்த்திக்கிறது. அந்த காலத்துல இப்படிப்பட்ட சலுகைகள் எதுவும் கிடையாது. ஆனாலும் 3-4 தலைமுறைகளுக்கு முன்வரை நாம் பார்த்தது பெரியவா சொல்ற நாம் பார்த்தது என்னன்னா அவர்களுக்கு தங்கள் ஜாதியில் ஆழமான அபிமானம் இருந்திருந்தது. இப்போது போல இன்னொருத்தரிடம் போட்டியும் எதிர்ப்பும் இருப்பதால் தங்களுக்குள் அபிமானம் பாராட்டி அவளுக்குள்ள இப்ப அபிமானமோ பந்துத்துவமோ ஒரு மதிப்போ தங்களுக்குள்ள இல்லை அவளுக்கு. அப்போது இந்த ஜாதி சண்டையோ போட்டியோ எல்லாம் இல்லவே இல்லை. மெய்யாகவே அவரவர்க்கும் தங்கள் ஜாதியில் இருந்து கொண்டு அதற்கான தொழிலை செய்து கொண்டு அதற்கென்று ஏற்பட்டுள்ள தனி சடங்குகள் விதிகள் ஆச்சாரங்கள் தர்மங்கள் இதெல்லாம் பின்பற்றிண்டு நல்ல சந்துஷ்டியாக பெருமையோட வாழ்ந்தார்கள். அவர் தங்களுக்குள்ள தாம் பெருமையாதான் நினைச்சா. தங்களுக்கு கீழ் ஜாதின்னு அவ நினைச்சுக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்பொழுது பெரியவா சொல்றா இப்பெல்லாம் கலகம் செய்யறவா என்ன பண்றா, இப்பெல்லாம் கலகம் பண்ணி ஒரு சண்டை வருது ஒரு ஜாதிக்குள்ளன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, போலீஸையே திருப்பிவா தாக்குறான். ஏன்னா அவர் வெளியிலேருந்து வந்தவருங்கிறதுனால தாக்குறான். அந்த காலத்துல அப்படி கிடையாது. நாட்டாண்மை ஒரு ஒருத்தர் ஒரு 2 பேருக்குள்ள சண்டை வந்தா நாட்டாண்மை ஒரு தீர்ப்பு சொல்றார். அவர் தீர்த்து வைக்க வர்றாருன்னா அவரை தாக்க மாட்டார்கள். அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்தார்கள். ஜாதி நம்மவர்கள் நம்மவர் நம்ம பாந்தவியம் அப்படின்னு ஒரு அபிமானம் இருந்தது அப்படிங்கிறார். அதனாலதான் அந்த காலத்துல அவாளையை போட்டு திருப்பி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுன்றது இல்லைங்கிற. ஆனா இதனால என்னாச்சு, அந்த காலத்துல ஆயுத பலமும் படைபலமும் இல்லாமலேயே அன்றைய நாட்டாண்மையர்கள் இன்றைக்கு இருக்கிற போலீஸை விட அழகாக சிறப்பாக குற்றங்களை குறைத்து வந்தார்கள் தங்களுடைய ஜாதிக்குள்ளேயும் தங்களுடைய கிராமங்களுக்குள்ளேயும். ஆனா எல்லோரும் ஜாதி அதற்கான தொழில் அதற்கென்று ஏற்பட்ட ஆச்சாரங்கள் என்று பிரிந்திருந்தும் அந்த காலத்துல ஒத்துமையா இருந்தார். அதாவது இந்த வர்ணாசிரமங்கள் பிரிச்சிருக்கோம் இல்லையா, எல்லாம் செய்யற தொழில் பேஸா பிரிச்சு அப்படி பிரிஞ்சு இருந்தாலும் ஒத்துமையா இருந்தா. எப்படி
ஒரு 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 ஆகாய கப்பலுக்கு ஒரு தனித்தனி கேஸ் பேக்கா இருந்தா எப்படி அந்த கப்பலை காப்பாத்துறதோ அது மாதிரி எப்படி ஒரு சுள்ளி ஒரு சின்ன சின்ன கட்டா போட்டு அது ஒன்னா கட்டினா அந்த ஃபுல் கட்டை பிரிக்க முடியாதோ அப்படி சின்ன சின்ன வர்ணாசிரம தர்ம வர்ணங்களா பிரிச்சு அதை ஒன்னா இருந்து அவ அது சின்ன சின்னதா பிரிஞ்சு இருந்தாலும் ஒத்துமையா இருந்தார். அதுதான் அததான் பெரியவா சொல்லுவார். அதனால இந்த வேற்றுமையிலும் ஒற்றுமை, வர்ண தர்மங்களின் ஒரு ஒற்றுமை அது. அதுதான் இந்த ஒரு சாப்டரோட தலைப்பு. வேற்றுமையிலும் ஒற்றுமை. அதுதான். நம்ம இந்தியாவே அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம வெவ்வேறு ஸ்டேட்ல இருக்கோம், வெவ்வேறு பாஷைகள் பேசுறோம், வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு என்ன சொல்றது, ஒரு பண்டிகை கூட வெவ்வேறு விதமா நம்ம கொண்டாடுறோம். மொழியே எத்தனையோ மொழி ஒரு நாட்டுக்குள்ள இருக்கு. எல்லா நாட்டிலையும் ஒரே மொழி தான் இருக்கும், 2 மொழி இருக்கும். நமக்கு எத்தனையோ விதமான மொழிகள். இப்படி இருந்தும் நம்ம நாடு இத்தனை ஒற்றுமையாக ஒருத்தருக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். உள்ள இன்டர்னல் இது இருக்கே தவிர மற்றபடி நம்ம நாட்டை அசைக்க முடியாம இருக்குன்னா அது வெவ்வேறு வெவ்வேறா பிரிஞ்சும் நம்ம ஒற்றுமையா இருக்கோம். அதுதான். அது ஒரே இதா போட்டு கட்டி ஒரு இதை இவ்வளவு பெரிய ஜன சமுதாயத்தை கட்ட முடியாதுங்கிற பெரியவா. அந்த ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸுக்காக தான் இப்படி பிரிச்சு வச்சிருக்கா. இப்ப ஸ்டேட் வைஸ் பிரிச்சாலும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு இப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனா பார்த்தா கூட அரசாங்கம் அந்த ஆளுமைக்காக பிரிச்சு வச்சிருக்கு இல்லையா, ஸ்டேட் வைஸ் பிரிச்சு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர், அதுக்கு அதுல இன்டர்னல் மினிஸ்டர்ஸ். எதுக்கு இதெல்லாம்? ஒத்தரே ஃபுல் இதையும் சேர்த்து ஒன்னா பார்க்க முடியாது. அதேதான் ஜாதி இந்த ஜன சமுதாயத்தை ஒரே ஜாதிக்குள்ள கட்டுப்பட்டு கட்டு போட்டு கட்டி அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. அதுலதான் பிளந்துன்னு போயிடும். அதுக்காக தான் தனித்தனியா பிரிச்சு அது அவளுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அவ ஒத்துமையா இருந்து அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு என்ன சொல்றது கம்யூனிட்டி லிவிங் அப்படிங்கிற இல்லையா. இப்போ நம்மளே எல்லாரும் பிளாட்ஸ்ல கம்யூனிட்டி லிவிங்கா இருக்கோம். அவ தனித்தனி பிளாட்ல நம்ம ஒத்துமையா இருக்கோம். அப்படி இருந்தாலும் வெளியிலயும் ஒத்துமையா இருக்கும். அதே கான்செப்ட்ல தான் இந்த வர்ண தர்மங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை தப்பா புரிஞ்சுண்டு ஜாதி பிரிச்சிருக்கா, கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படி எல்லாம் அந்த காலத்துல நினைச்சுண்டு பிரிக்கல. அந்த காலத்துல ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ஆளுமைக்காக அவ தொழில் பேஸ்ல பிரிச்சு அவ உங்களுக்குள்ள ஒத்துமையா இருந்துக்கோங்க, வெளியிலயும் ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சதுதானே தவிர நீ கீழ் ஜாதி நீ மேல் ஜாதி நீ இந்த தொழில் பண்றதுனால நீ கீழ் அப்படி எல்லாம் பிரிக்கவே இல்லை. இப்ப இந்த கலகக்காரர்கள் பண்ற வேலையை தான் இதெல்லாமே தவிர மற்றபடி நம்ம எல்லாரும் ஒத்துமையாதான் இருக்கோம், இருந்துண்டு இருப்போம் எப்பொழுதுமே. அதனாலதான் இந்த சனாதன தர்மத்தை அசைக்க முடியலை அப்படின்னு வேணா சொல்லலாம். அததான் பெரிவாளும் இந்த வேற்றுமையிலும் ஒற்றுமை ஏன் வர்ண தர்மமா பிரிஞ்சுதுங்கிறதுக்கு காரணம் அழகா சொல்லியிருக்கா பெரிவா. இதுக்கு மேலே நமக்கு புரியலன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் இல்லையா. அதனால அடுத்த சாப்டர் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரக்ஷம்.